தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டுமென ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இந்த விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் நாளை துவங்கும் 49வது புத்தக கண்காட்சியில் GR சுவாமிநாதனை கடுமையாக தாக்கி ஒரு புத்தகம் வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழைக்காற்று பதிப்பகம் சார்பில் அந்த புத்தகம் அச்சிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விளம்பரம் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் நீதித்துறைக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வெளியிடப்பட உள்ள அந்த புத்தகத்தின் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என வேலூரைச் சேர்ந்த நவீன் பிரசாத் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்க அனுமதித்தால் அது நீதித்துறை நிர்வாகத்தில் தலையிடுவதைப் போல் ஆகிவிடும். எனவே இந்த புத்தகத்தை வெளியிட அனுமதிக்க கூடாது என தமிழக அரசுக்கு புகார் மனு அனுப்பினோம். ஆனால் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே புத்தகத்தை பறிமுதல் செய்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜரானார். நீதித்துறையை களங்கப்படுத்தும் வகையில் புத்தகத்தில் வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. கையில் இருக்கும் ஆவணங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் புத்தகத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என சுந்தரேசன் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீதித்துறைக்கு எதிராக மிகவும் அவதூறான, களங்கம் ஏற்படுத்தும் வார்த்தைகள் புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றனர். இது குறித்து புகார் அளித்த உடனே அரசு விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். அதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகின தமிழக அரசு வழக்கறிஞரை பார்த்து நீதிபதிகள் கேட்டனர். இந்த விவகாரம் மிகவும் தீவிரமான பிரச்சினை. இது தொடர்பான புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது? அறிவுசார் தளமான புத்தக கண்காட்சியில் இது மாதிரியான அவதூறு செயல்களுக்கு அனுமதி வழங்க முடியாது எனவும் நீதிபதிகள் கூறினர். அதைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதிட்டதாவது: சென்னை புத்தக கண்காட்சி நாளை முதல்வரால் துவங்கி வைக்கப்பட உள்ளது. இது போன்ற செயல்களை முதல்வரும் விரும்பவில்லை. புத்தக காட்சி அரசால் நடத்தப்படவில்லை, பதிப்பாளர்களால் நடத்தப்படுகிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் விற்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்படும். அதற்கேற்ப போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என தமிழக அரசு வழக்கறிஞர் ராமன் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு வருமாறு: தீர்ப்புகளை விமர்சிக்க அனுமதி உண்டு. ஆனாலும் நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் கிண்டலடித்து படங்கள் வெளியிட்டும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியும் தாக்குவதை அனுமதிக்க முடியாது. பேச்சு சுதந்திரம் என்ற போர்வையில் இதை செய்ய முயற்சித்தால் அதை ஒருபோதும் நீதிமன்றம் அனுமதிக்காது. பதவியில் இருக்கும் ஒரு நீதிபதியை புத்தகத்தை வெளியிட்டு அவதூறாக பேசுவது நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குலைத்துவிடும். கோபத்தை தூண்டும் வகையில் கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு, இழிவுபடுத்தும் வகையில் வரையப்பட்டிருக்கும் கேலி சித்திரம் ஆகியவை வரம்பு மீறும் செயல்கள். இதன் மூலம் நீதித்துறையின் கண்ணியத்தை குலைக்க முயற்சிப்பது மிகுந்த கவலையை தருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த புத்தகத்தை புத்தக கண்காட்சியில் வெளியிடுவதற்கு அனுமதித்தால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த புத்தகத்தை நாளை துவங்கும் புத்தக கண்காட்சியில் வெளியிட தடை விதிக்கப்படுகிறது. புத்தகத்தை விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் புத்தகத்தை காட்சிப்படுத்தாமல் இருக்கவும் விற்காமல் இருக்கவும் தேவையான உரிய நடவடிக்கைகளை போலீஸ் அதிகாரிகள் எடுக்க வேண்டும். அச்சிட்டு வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடுகிறோம் என நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். புத்தகத்தை பதிப்பித்த கீழைக்காற்று பதிப்பகம் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர். அந்த வழக்கில் 3 வாரங்களில் பதிலளிக்க கீழைக்காற்று பதிப்பகத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.